என்ன பாலா, பொதுவா பேசுற மாதிரி தெளிவா தான் பேசுறேன். ஆனா பயந்துகிட்டே பேசுற மாதிரி எஸ் ஆகுறல்ல. ஏதாச்சும் ஒரு பக்கம் நின்று பேசு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் தெரியல, டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரியும் தெரியல. இப்பெல்லாம் பேசினா ஃபேக்கடியில் வந்து கலாச்சா நம்ம கிட்ட பருப்பு வேகாது. நாம சனிக்கிழமை ராத்திரியிலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், வதந்திகளை பரப்பாதீங்க. வதந்திகளை பரப்புறது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கிட்டத்தட்ட ரத்த வரி பிடிச்ச ஜாம்பிஸா ஃபேக் ஐடிஸ்ல நீங்க இவ்வளவு பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? கண்டிப்பா நீங்களும் ஒரு உயிரா தான் இருப்பீங்க. அந்த உயிருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கும் இதே மாதிரி உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை நீங்க கெடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் இல்லாதப்போ அவர் பின்னாடி பேசுறது அப்படின்றது ரொம்ப கொச்சையான விஷயம். அந்த கொச்சையான விஷயத்தை நீங்க பேசும்போது அவர் இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர் சார்ந்த அந்த ஆறாவோ அந்த நல்ல விஷயங்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன் நான் இதை திருப்பி 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 சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பேசணுமோ அரஸ்ட் விஜய் கொஸ்டிமா போட்டு பேசணும்ல, நிறைய பேர் அந்த வீடியோ ஃபுல்லாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தவங்க சொன்ன விஷயம் சரியா பேசின பாலா அப்படின்றது தான். ஏன்னா ஃபுல்லாக பார்க்காதவங்க என்ன காரணம்னா, அவங்க ஒரு தான் சார்ந்த கட்சிக்காக பேசுறதுலேயும் ரொம்ப முனைப்பாக இருக்காங்களே தவிர்த்து அங்கே இறந்த உயிர்களுக்கு பற்றி அந்த உணர்வுகளை பற்றி பேசுறதுக்கு தயாராக இல்லை. நான் அன்னைக்கு அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான், கடவுள்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த கடவுள்கள் பேசுவாங்க, நம்ம பொறுத்திருக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து பார்த்தேன், நான் அங்கேருந்து பார்த்தேன், அங்கே ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மரில் கட்டையை விட்டு எரிஞ்சாரு, அதனால தான் கட்டாச்சு, இங்கே வந்து கண்ணு முன்னாடி சரிஞ்சாங்க, பிள்ளைக்குட்டியோட வந்திருந்தாங்க, போங்க போங்கன்னு சொன்ன கேட்கல, தண்ணி இல்லைன்னு சொன்ன கேட்கல. எல்லாமே இது எல்லாமே விசாரணை கமிஷன் ஒன்று வச்சு அவங்க வந்து பேசி அதுக்கப்புறம் அவங்க முழு அறிக்கை தாக்கல் செய்கிற வரைக்கும் நாம எதுவுமே பேசக்கூடாதுன்றதா சரியான விஷயம். பட் நம்பர் வந்து கேட்டாரு, போலா ஆதவ அர்ஜுனா வந்து ட்விட்டு போட்டாப்ல, நீ அதை பத்தி என்ன பேசுற, நீ தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றல. ஐயோ, நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலையா, அதையே புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியல. நான் உண்மையிலே இந்த இடத்துல வந்து முதல்வருக்கு நன்றி சொல்லணும். யாரெல்லாம் தப்பா வதந்தி பரப்புறாங்களோ அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்க இதுதான் தடை செய்யணும். ஏன்னா அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, எந்த ஒரு கட்சி தலைவரும் தான் சார்ந்த மக்கள், தன்னை பார்க்க வர மக்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தேவையற்ற வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்றது தான் நான் 10 நிமிஷம் தெளிவா பேசி போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா இங்க அவங்களுக்கு தேவைன்னா, நீங்க நல்லா படிச்சுன்னா அடிமட்ட மக்கள்ல நேர்மையான மக்கள் வறுமையில வாழ்ந்தாலும் எங்கேயுமே தன்னோட நேர்மையை விட்டு தர மாட்டாங்க. அதே மாதிரிதான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு மேல போன மக்களும் அதே நேர்மையை விட்டு தர மாட்டாங்க. ஆனா நடுவில் அந்த புரோக்கர் வேலை பார்க்குறாங்கல்ல, எப்படியாச்சும் எதிரியாச்சும் ஆதாயம் தேட முடியாதா அப்படின்னு, அவங்க தான் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இவர் பேசுனதுல நேபாள ஜென்சிஸ் மாதிரி புரட்சி வெடிச்சா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு போட்டார்ல, உண்மையில அதுல ஸ்ட்ராங்கா அந்த பதிவு வச்சிருப்பாரு தானே. ஸோ அது சரியான பதிவு இல்லைன்னு தானே அவரே டெலிட் பண்ணாரு. இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா தெரியல. ஆனா நான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், புஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு இந்த டீமை லீட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இதுல அவங்களோட டீம் லீட் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு அதை லீட் பண்ண தெரியல, அதை ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ண தெரியல அப்படின்றது தெளிவா புரியுது. அது இன்னும் மோசமா அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணதுலேயே தெளிவா தெரிஞ்சிட்டோம். ஸோ இதுக்கு மேல எடுக்க வேண்டியது அந்தந்த துறை சார்ந்த அதிகாரியும் அவங்களும் தானே தவிர்த்து நம்ம பேசுறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நேபாளில் ஜென்சிஸ்மே புரட்சி வெடிக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் ஆனந்தப்பட்ட விஜயே எவ்வளோ விஷயங்களை பத்தி எவ்வளோ இடங்களை பத்தி பேசியிருந்தாலும் கல்வியை பத்தி பேசியிருக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கும் இந்த இந்த நம்ம காலத்துல படிக்கிற ஏழை பசங்க என்னைக்காச்சும் படிச்சு மேல வந்துட மாட்டோமோ அப்படின்ற ஒரு முனைப்புல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அடிக்கடி சொல்றதும் அதுதான், பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க போற எஜுகேஷன் தான். ஸோ அந்த எஜுகேஷன் நீங்க தெளிவா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தை தப்பான பாதையில போகாது. ஆமா, அந்த வீடியோல நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா, ஃப்ரெண்டே ஸ்டேட்டஸ் தான் நக்கலா சிரிச்சாங்கன்னா எல்லா வீடியோவும் கேட்குறேன் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ், இதுல சிரிக்க ஒண்ணுமே இல்லை. அது வந்து தற்கொலைத்தனம் தான், அடிமுட்டாள்தனம் தான். ஒரு 10 பசங்க அந்த கார் பின்னாடியே போறானுங்க, வீடியோ எடுக்கிறானுங்க, அந்த கூட்டத்துல ஓடுறானுங்க, ஜாம்பி மாதிரி ஓடுறானுங்க, விஜய பார்க்க ஓடுறானுங்க அப்படின்றதுலாம் அடிமுட்டாள்தனம் தான். ஆனா அந்த 10 பசங்க ஒட்டுமொத்த ஜென்சிஸுமே ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸுமே குறை சொல்றதும் ரொம்ப தப்பான விஷயம். அந்த 10 பேரை, அந்த 20 பேர், அந்த 30 பேரை மட்டுமே விசாரிச்சிங்கன்னா தெரியும் அவங்க யாரு என்ன எப்படின்னு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க பேரண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது. எந்த ஒரு பேரண்ட்ஸும் தப்புல போயிட்டு விஜய் பின்னாடி துரத்திட்டு போய் அந்த டயர்ல விழணும்னோ அந்த கூட்டத்தில் போய் நசுங்கி சாகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். என் பிள்ளை மேலே ஏறுது அப்படின்னா நான் ஏறாதான் அடிச்சு எடுத்துட்டு போவேன். அதுதான் ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கலகு. எங்கள் டீச்சர் வந்து 9th 10th படிக்கும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே அடிக்கக்கூடாதுன்னு அப்படி 50வது பிரிவு ஏதோ ஒன்று சட்டம் போட்டப்ப அவங்க சொன்னது, நாங்கள் ஒழுங்கினமான பிள்ளைகளை மட்டும் தான் அடிப்போம், படிக்காத பிள்ளைகளை அடிக்க மாட்டோம். படிக்காத பிள்ளைய எப்படியாச்சும் படுறான்னு சொன்னா கூட படிக்க வச்சிடலாம். ஆனால் ஒழுங்கினமான பிள்ளைய அடிச்சாதான் திருந்துவான். ஏன்னா
இன்னைக்கு நம்ம எங்கிட்ட அடி வாங்கல அப்படின்னா அவன் வெளியே போய் ஒரு குற்ற செயல் செய்யும் போது யாரும் நம்மளை அடிக்க மாட்டாங்க, பார்த்துக்க அப்படின்னு தைரியம் வரும். அன்னைக்கு அவன் போலீஸ் அடி வாங்கிட்டு இருப்பான், அவனோட வாழ்க்கையை இழந்து நிற்பான். ஸோ அதெல்லாம் சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, என்னைக்கு வாத்தியா கையில் பரம ஆரம்பிச்சோ அன்னைக்கே போலீஸ் கையில் பரம்பு ஏறிடுச்சு அப்படின்னு. ஸோ இவ்வளோ விஷயங்களை தாண்டி நாம் எதை டீப்பாக யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு எது தேவை? அவர் சொன்ன மாதிரி புரட்சிலாம் தேவை கிடையாது. புரட்சி புண்ணாக்குன்னு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை தான் இழந்துருவீங்க. படிங்க, படித்து மேலே வாங்க. இந்த காலத்தில் படித்தவங்களுக்குலாம் வேலையே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறத நம்பவே நம்பாங்க. படித்த நாம் ஏன் படிக்கிறோன்னு உணர்ந்து படித்த நிறையா பேர் இங்கே நல்ல நிலைமை தான் இருக்காங்க, நான் உட்பட. நான் இதெல்லாம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில பேருக்குலாம் இதெல்லாம் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக டிஸ்ஃப்ளேவராக நிறைய எடுத்துக்காட்டுலாம் சொல்லி தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்குது. நம்ம கூடயே இருந்து பழகினவங்களுக்கு நம்மளை பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் பிடிக்காதவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுனா அது நல்லா இருக்குமா? அதான் பிடிக்காது தானே. ஏன்னா நேர்மையோ எளிமையோ உண்மையோ ஒழுக்கமோ என்றைக்குமே மாறவே மாறாது. அதாவது நான் முதலே சொன்னதான், சிம்பிளாக சொன்னேன், அரளிச்செடியை விதைச்சிங்கன்னா விதையை விதைச்சிங்கன்னா அரளிச்செடி தான் முளைக்கும், நெல்லை விதைச்சிங்கன்னா நெல் தான் முளைக்கும். இயற்கை என்றைக்குமே நேர்மையாக தான் இருந்தது. நெல் விதைச்சா அரளி முளைக்கும், அரளி முளைச்சா நெல் முளைக்கும். எனக்காவது இயற்கை மாறிச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பிடிக்காத விஷயங்கள் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மாறாது. ஏன்னா பிடிக்காத விஷயங்களை பேசுகிறவங்க அத்தனை பேருமே தேக்கடியில் மறைமுகமாக தான் பேசுவாங்க. அவங்களால நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக பேச முடியாது. ஏன்னா அது எல்லாமே போய் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் மறைமுகம் தாக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்மளை ஒருத்தர் ட்ரிகர் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும், காமாக இருக்கணும். இன்றைக்கி மெச்சூரிட்டி அப்படின்றது வந்து உங்களை மறைமுகமாக ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் இன்னைக்கு மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. என் ஒய்ஃபோட ஃபோட்டோலாம் இது பண்ணது, சொன்னதெல்லாம் மறக்கவே மாட்டேன் நான். அதுக்கடுத்து என் ஒய்ஃப் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்க, நேர்மையாக பேசுகிறீங்க, 4 பேர் நல்லா இருக்குன்னு பேசுங்க அப்படின்றதான். அஃப்கோர்ஸ் அந்த காயங்கள் இருந்திருக்கும் தான், அந்த காயங்கள் மற்றவங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ குறிப்பாக இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜென்ரேஷன் பசங்க படிங்க, படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க. எஸ், கண்டிப்பாக உங்கள் கையில் உங்கள் விரலில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது. அதில் அந்த மை வைக்கும்போது நேர்மையாக ஓட்டு போடுங்க. அதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உண்மையிலே நான் முதல்வருக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக இனிமேல் சோஷியல் மீடியா ஜாம்பிஸ் நிறையா இருக்க மாட்டாங்க நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபேக் ஐடிஸை ஒழிக்க முடியாது தான், வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் இதே வாய் தான் கேப்டனை வந்து ஆஹா அப்படி அசிங்கப்படுத்தி ட்ரெண்ட் பண்ணி அவரை வந்து டவுன் பண்ணாங்க. இன்றைக்கி அதே வாய் கேப்டன் தானப்பா நடிகர், அவர் பண்ணாத மீட்டிங்கா பிரச்சாரமா விஜய்க்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீலிக்கு நீர் விடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகம் அப்படி தான், தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க நினைக்கும். அதாவது ஃபேக் ஐடி ஜாம்பிஸோட உலகம். ஆனால் உண்மையிலேயே தன் மனசுலேருந்து மனசாட்சியோடு வாழ்கிற உலகம்னு ஒன்று இருக்குல்ல, 90% அவங்க தான், அந்த கஷ்டப்படுற உழைக்கிற மக்கள் தான். அவங்களோட இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே தப்பான பாதையில் தப்பான விஷயங்களை பேசவோ செய்யவோ நினைக்க மாட்டேங்க. நான் எப்பயுமே சொல்கிறதான், நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க, நல்லது தான் நடக்கணும், நல்லது தான் நடக்கும். அன்பை விதைப்போம், பேரன்பையை அறுவடை செய்வோம். நன்றி. टाइगर का हुक्म।